இன்னைக்கு இப்போ வந்து நம்ம ஊடாங் பொரிக்க போகிறோம். சரி, ஊடாங் வந்து ஈரால் சொல்லுவாங்க, இல்லை ப்ரௌன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ முதலாவது நான் மாவு போட்டுக்கிறேன். ஒரு 1 ஒரு 2 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே, ஊடாங் பொரிக்கிறதுக்கு மாவு 3 ஸ்பூன். ஸோ இந்த மாவில் வந்து முட்டை ஒரு முட்டை போட்டுக்கிறேன். இதை வந்து நான் கிளறி விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு தண்ணி தேவைப்படுறதுல நான் தண்ணி கலந்துக்கிறேன் லைஸாக. ஸோ அது திக்னஸ் வர வரைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பதமாக வேணும் அந்த மாவு வந்து. நல்லா திக்காக வந்துச்சு. நீங்கள் எடுக்கிறப்ப இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? நீங்கள் எடுக்கிறப்ப இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இந்த மாதிரி. ஸோ டீல் மாதிரி வால் மாதிரி இப்படி ஊற்றணும். சரிங்களா? சட்டியை வந்து சூடாக்கிக்குவோம். நான் இதில் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எனக்கு இந்த எண்ணெய் போதும். என்னென்ன எண்ணெய் ஆகுங்க தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வருது. திருப்பிக்கலாம். நம்ம ஒவ்வொரு ப்ரானும் இந்த மாதிரி திருப்பிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரணும். கொஞ்ச நேரம் மாறும். இதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம எடுத்துடலாம். கலரும் நல்லா ஒரு கோல்ட் கலராக மாறிடுச்சு. ஸோ அப்படி உங்களுக்கு சரியாக வேவலை நான் ஒரு சைட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது வேவலை இருக்கும். சிலது நான் அதிகமாக போட்டனால ஸோ ஒன்று வேவது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்ச நேரம் விடுறேன். பின்னாடி வேக விடுவோம். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துருச்சு. ஸோ இது கோல்ட் கலரில் இருக்க பாருங்களேன்.
ஓகே, நமது ஊடாம் பொரியல் ரெடி. ஓகே, நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் சில டிஷ்னு செய்கிறீங்களே, ஸோ அதோட இதை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். என்ஜாய் யுவர் குக்கிங். ஓகே, நமது ஊடாம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடலாம்.